ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் பத்தின தகவல்கள் கூடவே ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து திருமலைக்கு தரிசனம் போறவங்களுக்கு சில முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்குங்க. அது என்னென்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோதனை அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் டிடிடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நீங்களும் ஜூலை மாசத்துல எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணாம தரிசனம் போற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல தரிசனம் போறவங்க கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க என்னென்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிலிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ் திருப்பதியில் டெய்லியுமே ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் அடுத்த நாள் தரிசனத்துக்கு முதல் நாள் கொடுப்பாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமைக்கான தரிசன டோக்கன் புதன்கிழமையான இன்னைக்கு கொடுக்கணும். ஆனால் இன்னிலிருந்து சோதனை அடிப்படையில் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வியாழக்கிழமைக்கான டோக்கன்களை டிடிடி ரத்து செஞ்சுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்டிங் மெத்தடு தாங்க. என்ன ரீசனுக்காக இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டுமே வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, சர்வ தரிசனத்துக்கான பக்தர்களுக்கான வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த டைமை குறைக்கிறதுக்காக தான் டிடிடி இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் வியாழக்கிழமைகளில் கொடுத்தாங்க அப்படின்னா நேரடி சர்வ தரிசனத்தில் போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான டைமிங் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை அப்படின்னும் போது காலையில் நமக்கு திருப்பாவாடை சேவா இருக்கும், அதுக்கப்புறமா விஐபி பிரேக் தர்ஷன் இருக்கும், ஈவினிங் பூலங்கி சேவா இருக்குது. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நேரடி சர்வதர்ஷனத்தில் போகிறவங்க மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை தான் இருக்குது. மற்ற நாட்களில் கூட ஓரளவுக்கு நம்ம சாமி பார்த்துடலாங்க. வியாழக்கிழமை அப்படிங்கிறது மதியம் ஸ்லாட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நைட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனால் நேரடி சர்வதர்ஷனத்தில் போகிறவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் டிடிடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நேரடி சர்வதர்ஷனத்தோட டைமிங்கை கம்மி பண்ணுறதுக்காக தான் எஸ்எஸ்டி டோக்கனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை காலையிலையும் அபிஷேகம் இருக்குது. இதனாலையுமே நமக்கு தர்ஷன் அப்படிங்கிறது லேட் ஆகும். நைட்டுக்கு காலையில் ஜாயின் பண்ணவங்க அலோவ் பண்ணால் மீதி இருக்கிறவங்க விடிய காலையிலையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால வெள்ளிக்கிழமையும் அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வியாழன் வெள்ளி அப்படிங்கிறது க்ரௌடு இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு பக்கம், பக்தர்கள் சாமி பார்க்கறதுக்கான நேரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த எஸ்எஸ்டி டோக்கனை நாங்கள் புதன்கிழமை கொடுக்க மாட்டோம். வியாழக்கிழமைக்கான டோக்கன் இப்போது ஒரு சோதனை அடிப்படையில் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கலாங்க. அதுக்கான ஒரு அப்டேட் தான் இது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருமலையில் இருக்கக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் தேர்ஸ்டேயில் நமக்கு தர்ஷன் டைமிங் அதிகமாக அப்படிங்கிறதுனால புதன்கிழமைகளில் டோக்கன் நாங்கள் ரத்து செஞ்சுருக்கோம். எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி திவ்ய தர்ஷன டோக்கன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கான தர்ஷன் டோக்கன் கொடுப்பாங்க. ஆனால் இனிமே புதன்கிழமை உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. வியாழக்கிழமைக்கானது கொடுக்க மாட்டாங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கான டோக்கன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தர்ஷனத்துக்கு பிளான் பண்ணி வரவங்க இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு சோதனை அடிப்படையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது தர்ஷன் டைமிங் அப்படிங்கிறது எப்படி நம்மளால் குறைக்க முடியுது அப்படிங்கிறத வச்சு இதுக்கப்புறம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால எஸ்எஸ்டி டோக்கன் யாரெல்லாம் வியாழக்கிழமை வாங்கிட்டு சாமி பார்க்கலங்கிற பிளான்ல போறீங்களோ நேரடி சர்வதர்ஷனம் தான் இருக்கும். இப்போ வியாழக்கிழமை டிக்கெட்டுக்காக தான் நாங்கள் புதன்கிழமையே டிராவல் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான டோக்கனுமே கொடுக்கலங்க. ஸோ இதே தான் மேபி கண்டினியூ பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா அப்டேட் எதுவும் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணுவோம், செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ட்ரையல் பேசிஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டோக்கன் இல்லை, நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கான டோக்கன் கொடுப்பாங்க. நாளைக்கு யாராவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கான எஸ்எஸ்டி டோக்கன் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது இன்றைக்கி ஓரளவுக்கு திருமலையில் பக்தர்களோட கூட்டம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குங்க. நேரடி சர்வதர்ஷனத்துக்கு 15 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுமார் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் தான் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 300 தரிசனத்துக்கு 2லேருந்து 3 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நேற்று 80,167 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. இதுதான் இன்னைக்கான தரிசன அப்டேட். இன்னிலிருந்து நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ல முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி இன்னிலேருந்து கோயிலுக்குள்ளே செல்ஃபோன் கொண்டு போகிறதுக்கு தடை அப்படிங்கிற விஷயமும் வந்திருக்குங்க. தடையை மீறி கொண்டு செல்பவர்களோட செல்ஃபோன்கள் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னும் கோயில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு இடங்களில் செல்ஃபோன்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ திருச்செந்தூர் கோயிலுக்கு யாரெல்லாம் போகிறீங்களோ இந்த விஷயத்த கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க.
தொடர்ச்சியாக லீவு அதே மாதிரி வந்து வீக்கெண்ட் அப்படிங்கிறனால திருமலையில் பக்தர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்துச்சுங்க. ஸோ க்ரௌட் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. நீங்களும் இந்த வீக்கெண்டில் தரிசனம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து எஸ்எஸ்டி டோக்கனோட இன்ஃபர்மேஷனும் அதே மாதிரி வந்து கூட்டம் அப்படிங்கிறது இனி நார்மலாக இருக்குது. நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். நாளைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால இப்போ எஸ்எஸ்டி டோக்கனும் கொடுக்கல. ஓரளவுக்கு நேரடி சர்வ தரிசனத்திலே நம்ம சாமி பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நேரடியாக வந்து தரிசனம் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி டைமிங் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி வந்தால் நிறைய பேர் சாமி பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிடிடியோட இந்த டெசிஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டுங்க. இப்போதைக்கு எஸ்எஸ்டி டோக்கனில் மட்டும்தான் இந்த சேஞ்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. வேறு எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நம்மளோட டெலிகிராம் பேஜில் வந்து வரும், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோவும் வந்து வருங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.